கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20/11/2025 கேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 503 அடிச்சிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து என்ன கொடுத்துன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டு அல்லது ஏ போர்டு சி போர்டுக்கு நம்ம 0-1 எடுத்துருக்கோம். இதில் வந்து நான் வந்து 0 மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 0 வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பி போர்டுக்கு போயிடுச்சு. கொஞ்சம் சூப்பராக வினிஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு நம்பர் வந்து எடுத்தோம். இது 4 அப்படின்னு 3ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு 4-3 சி போர்டுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருந்தோம். ஏ போர்டுக்கு வர மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கே தான் 3ஆம் நம்பர் வந்திருக்கு. ஆனால் நம்ம 4ஆம் நம்பருக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து வந்திருக்குது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 4-0 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான வின்னர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, ஏபிபிசிஎஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 503க்கு பார்த்திங்கன்னா 0-3 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பிசியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 0-3 வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்குது. ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். ஏ போர்டுக்கு 4. ஓகேவா, ஏ போர்டுக்கு 4 கொடுத்துருந்தேன், பி போர்டுக்கு 3 கொடுத்துருந்தேன், சி போர்டுக்கு 0 கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட்டு 503. ஓகேவா, அப்படியே வந்து பிசி போர்டு மட்டும் மாறிடுச்சு. சிங்கிள் நம்பரில் கொடுத்துருந்தேன், ஆனால் பிசி போர்டு மட்டும் மாறிடுச்சு. இல்லைன்னா ஒரு பாக்ஸை டைப் பண்ணியிருந்தால் கூட ஒரு பிசி எனக்கு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் மேட்ச் பண்ணி வாங்கினா கூட ஒரு சூப்பராக வினிங்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் 3 நம்பர்ஸில் எப்படி நம்ம கொடுத்த நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் எப்பயுமே வந்துடுது. ஆனால் கொஞ்சம் மாறி போயிடுது. இந்த மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கசிங் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. ஒரு சில டைம் போர்டு மாறி வந்துட்டுருக்கேன். ஓகேவா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. ஓகே, நம்ம 20ஆம் தேதிக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஏர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஏசி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் இவங்க எல்லாமே வந்து புக்கிங் எடுத்துகிட்ருக்காங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரி தான் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, வின்னிங் அமௌண்ட் மரம் நேரத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு திங் தான். ஓகேவா, ஓகே மேலே நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ், வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் அது வந்து டெய்லி சார்ட் ரூட் வந்து நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகுது. ஆனால் போர்டு மாறி வருது. அதனால் நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் ஒன்று, வீக்லி சார்ட்டில் ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து 4 டேஸ் ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த 829 இந்த 829 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம். ஓகேவா, 829 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 496 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல்ல ஒரு நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி 3. ஓகேவா, 2 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 829 வச்ச அடியில் நமக்கு 2 3ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 402. இந்த 402 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 402 ரூட் ஆப்ஷன் 496 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லாட்டி 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 402 வச்ச அடியில் நமக்கு 1 அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 832 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 832 ரூட் ஆப்ஷன் 496 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கோடி 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 832 வச்ச அடியில் நமக்கு 3 அப்படின்னா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 503 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 503 ரூட் ஆப்ஷன் 496 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லாட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 503 வச்ச அடியில் நமக்கு 7 அப்படி இல்லை 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் சி போர்டில் வருமானு கேட்டால் சான்சஸ் பாதி தான், 50% தான் சொல்ல முடியும். வேணால் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மாறி பாஸ் ஆகுது. உங்கள் அனுப்பில் வேறு போர்டு வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு வந்துச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே. ஓகேவா, நம்ம வந்து கொடுத்த நம்பரில் சி போர்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 6 7 இந்த நம்பர் வந்துச்சுன்னா 6ஆம் நம்பர் தான் வரும். வந்துச்சுன்னா 3க்கு 6ங்க நம்பர் தான் வரும். வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா 66ன்னு வரும். ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சியில் 66 நம்பர் வரும். ஓகே, ஏசி அண்ட் பிசிக்கு 66ன்னு வரும். ஆனால் நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. ஆனால் 6ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரந்தால் வரலாம், வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா டபுள்ஸ் வரும். ஓகேவா.
அடுத்தபடியாக நம்ம வந்து வீக்லி சேட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எல்ட்ட மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம இந்த கணக்கு நம்ம ரொம்ப நாளாக எடுக்கல, ஆனால் வந்துச்சுன்னா மட்டும் டைப் பண்ணுங்க, ஓகேவா. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எல்ட்ட மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 160. இந்த 160 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 160 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம், ஓகேவா. 160 போட்டு எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 251 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்ச நம்பர் 2 8ன்னு கிடச்சிருக்கு. 2 எழுது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா. பார்த்தீங்கன்னா 160 வச்சுட்டு நமக்கு 2 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 206. இந்த 206 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 206 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 251 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லாட்டி 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா. பார்த்தீங்கன்னா 206 வச்சடியில் நமக்கு 7 6ன்னு கிடைச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 772. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 772 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 251 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லாட்டி 4 9 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா. 772 வச்சுட்டு 9 4ன்னு கிடச்சிருக்கு. 4 நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 584 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 584 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 251 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 1 அப்படி இல்லாட்டி 8, ஓகேவா. 1 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா. பார்த்தீங்கன்னா 584 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 1 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த 4 days எடுத்தோம் 2ஆம் நம்பர் பாஸ் இருந்துச்சு. அடுத்து 7, அடுத்து நமக்கு 4, ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு 1 அப்படின்னா 8 நம்பர் வந்தால் வரணும். உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே. ஏன்னா வீக்லி சேட்டில் வந்து நம்ம ரொம்ப நாளாக எடுக்கலனால ஸ்ட்ராங்காக எடுத்துக்க வேண்டாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. அதேமாதிரி நாளைக்கு நான் ஆல் போர்டு ட்ரை பண்ணமா இருந்தால் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 6ங்க நம்பர் வரணும். ஆனால் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா சி போர்டுக்கும் வரலாம், ஏ போர்டுக்கும் வரலாம். 6 வந்தால் கொஞ்சம் டவுல்ஸ் வர மாதிரி இருக்குது. ஏசிக்கு கூட 66 வர மாதிரி வருது. ஆனால் கொஞ்சம் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க, ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்தால் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சாலும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. நம்மள ஏபிபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 68 86 61 16 78 87 71 17 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 60 70ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்துச்சுனால் 60 70 இந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாங்கனால தான் நான் சைடில் 2 நம்பர் எழுதி வச்சுக்கிறேன். மற்றபடி நீங்கள் இந்த நம்பர்ஸ் மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அது வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, அப்படி இல்லாட்டி விட்டுருங்க, ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 503, 503க்கு பார்த்தீங்கன்னா 540 கொடுத்துருக்காப்புல. ஏபிசி போட்டிருந்தாப்புல ஒரு சூப்பரான நியூஸ் வந்து எடுத்துக்கலாம். இவரும் பார்த்தீங்கன்னா 0 எதிர்பார்த்துருக்காப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா 0 4 எடுத்துருக்காப்புல. நம்மளும் கொஞ்சம் 4 நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி வரல. நாளைக்கு இது வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா அருள், அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்தா மக்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0 கொடுத்துட்டாப்புல, சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் சி போர்டுக்கு 5 கொடுத்துட்டு ஏ போர்டுக்கு 3 அப்படியே திருப்பி கொடுத்துட்டாப்புல, திருவேங்கடம் அவர். ஆனால் பி போர்டு மட்டும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் இவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட்டில் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 0 5 கொடுத்துருக்காப்புல. மாதேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 5 ஆல் போர்டில் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி 2 நம்பருமே சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து கார்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 டிஜிட்டில் 505 கொடுத்துருக்காப்புல. 503 போட்டுருந்தாப்புலனா ஒரு ஃபுல் வினிங் நம்ம சேனலில் இன்றைக்கி மாதம் வந்திருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிசி 55 எடுத்துருக்காப்புல மணிங்கிறவர். அன்றைக்கி கொஞ்சம் டவுல்ஸ் வரல. நாளைக்கு டவுல்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா 66 கொஞ்சம் வர மாதிரி இருக்குது நண்பர்களே. நாளைக்கு வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாணிக் அவர் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 7 நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதில் 5ஆம் நம்பர் சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல.
அடுத்து ஜெகதீஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சிங்கிள் ஷாட்டில் 0 வந்து கொடுத்துருக்காப்புல. நம்மளும் கொஞ்சம் 0 மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் இவரும் சூப்பராக கொடுத்துருந்தாப்புல. 3ஆம் நம்பர் நம்ம பி போர்டு கொடுத்துருந்தோம். இவரும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பி போர்டு கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வந்து வினிங் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பாக்ஸுக்கு இது போட்டுருந்தோம்னா ஒரு பிசி வினிங்ஸ் எடுத்துக்கலாம். மேபிபிசி போட்டிருந்தாலும் ஒரு சூப்பராக வினிங்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு அருமையான கணிப்பு எடுத்திருக்காப்புல. ஆனால் பவரில் இப்போ 5 மட்டும் வச்சுருந்தோம்னா ஃபுல் வினிங்கு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டிருக்காப்புல. 230 போட்டிருந்தாப்புலனா ஒரு பிசி வினிங்ஸ் ஒரு அருமையான வினிங்ஸ் வந்து எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 1-8 இவர் வந்து கொடுத்துருக்காப்புல. நாளைக்கு இந்த நம்பரில் வரதானு பார்த்து விளையாடுங்க. கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகேமல்ல நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு இவர் பார்த்தீங்கன்னா வேல்மணி அவர் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் புதுசாக வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். உங்கள் அனுப்பின மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அப்படி ரெடி விட்டுருங்க. ஓகேவா?